தாவேக்காவில் அணிஞ்சிட்டாரு, இதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவரை மட்டும் நான் பத்தி மட்டும் பேச வரல. கரபடியா ஆட்சியை கொண்டு வரேன்னு தாவேக்கா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு. ஆனா இந்த ஆட்சியை சீர்குலைக்கணும்னு பல கட்சிகள் உள்ள முதலைகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கட்சியில நம்ம வந்து இருந்தோம்னா சம்பாதிக்க முடியாது, ஆளுங்கட்சியில இருந்தாதான் சம்பாதிக்கணும்னு கரவேஷ்டியை மாட்டிக்கிட்டு சமீப காலமாவே வேற்று கட்சியில இருந்து அதிமுகவினர்ல இருந்து திமுகவினர்ல இருந்து பாஜக வந்து சேர்றதை பாக்குறோம். வந்திருக்கவங்கன்னா என்ன யாரு நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா? இந்த தாவேக்கா மூலமா மீண்டும் பல டெண்டர் எடுக்கவோ, ஒரு பவுஸ் வாங்கவோ, தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணவோ அதுக்காண்டிதான் அவங்க உள்ள வராங்க. இதை எப்படி முதலமைச்சர் அவர்கள் வந்து கலையிருப்பாரு? ஏன்னா ஆட்சியில கரபடிய கூடாது, ஆட்சி வந்து லஞ்சம் வாங்கிடக்கூடாதுன்றதுலதான் நீங்க ரொம்ப சிறப்பா செயல்படணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா வேற்று கட்சியில இருந்து வரவங்க கரபடிய மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம்? ஏன்னா ஆல்ரெடி அவங்க பல லட்சங்கள், பல கோடிகள், பல விதங்கள்ல வந்து லாபம் சம்பாதிக்கிறவங்க. பொதுப்பணித்துறையில கூட லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. இப்ப கூட 1 மணி நேரத்துல டெண்டர் முடிஞ்சிருச்சு, நீர்வளத்துறையில டெண்டர் முடிஞ்சிருச்சுன்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்கோம். இது எதனால நடக்குது? மீண்டும் இது வந்து ஒரு திமுக அதிமுக கட்சி போலதான் இந்த கட்சியும் செயல்படும் போல அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ள எழும்புது. தாவேக்கா கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அறிவாளியை இருந்தாதான் இயங்குன்றது மேட்டு கிடையாது. அதான் இந்த தேர்தல் 50 வருஷம் வரலாற்றை முறியடிச்சிருச்சு. ஏன்னா தாவேக்கான்றது 1,71,00,000 மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. இது வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து யாருக்கும் இணங்கவோ பயப்படவோ இவங்களை சேர்ந்தாதான் இந்த கட்சி வந்து ரெண்டாகுன்ற அவசியமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். புதிதா கட்சியில சேர்றவங்களை வந்து நீங்க நல்லா அவங்க யாருன்னு தீர விசாரிங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால தப்பு நடந்துச்சுன்னா அது உங்க கட்சியை கலங்கப்படுத்துன்றது நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்றது மகிழ்ச்சி, வர்றது வந்து அவருடைய லாப நோக்குக்காக தான் வராங்கன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது கமெண்ட் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.